அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். சங்க காலத்து சூரியனார் கோயில் எது? எங்கே இருந்தது? நவகிரக தேவர்கள் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட விநாயகரை பார்த்திருக்கிறீர்களா? நவகிரகங்களுக்கும் தனி கோயில்கள் அமைந்த ஒரே தலம் எது? தேஜசுடன் திகழும் சண்டேஸ்வரரை பார்த்திருக்கிறீர்களா? பலரும் அறிந்த ஆன்மீக திருக்கோயில்கள் பற்றி அறிந்திராத தகவல்களை தருகிறது அறிந்த தலங்கள், அறியாத தகவல்கள். உலகத் தோற்றத்தின் போது முதலில் ஓம் என்ற ஓசை உண்டாயிற்று. அந்த ஓசையிலிருந்து ஒளிமயமான சூரியன் தோன்றினான் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகிறது. பழமையான வேதமான ரிக்வேதத்தில் சூரிய வழிபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 4000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நமது பாரத நாட்டில் சூரிய வழிபாடு நடைபெற்றதை அறியலாம். தமிழின் பழமையான நூலான தொல்காப்பியத்தில் கொடிநிலை கந்தளி வள்ளி என்ற வடுநீங்கு சிறப்பின் முதலென 3 கடவுள் வாழ்த்தொடு கண்ணிய வருமே என்று சூரிய வழிபாடு குறித்த பாடல் இடம்பெற்றுள்ளது. சங்க காலத்தில் பூம்புகாரில் இருந்த உச்சிக்கிழான் கோட்டம் என்ற சூரியன் கோயில் கடல் சீற்றங்களால் அழிந்து விட்டதாக சூரியனார் கோயில் தல வரலாற்று நூலும் தமிழ் நூலான சிலப்பதிகாரமும் கூறுகிறது. தற்போது தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டத்தில் காவிரியின் வடகரையில் சூரிய பகவானுக்கென பிரத்யேக தலமாக அமைந்துள்ளது சூரியனார் திருக்கோயில். நவகிரகங்களில் தலைவனாக கருதப்படும் சூரியனுக்கென தமிழகத்தில் அமைந்திருக்கும் தனி கோயில் இதுவே. சூரிய பகவான் சிவசூரிய பெருமானாக கருவறையில் மேற்கு நோக்கி நின்று கைகளில் செந்தாமரை மலர்கள் ஏந்தி உஷாதேவி மற்றும் பிரத்யூஷா தேவியுடன் அருள் பாலிக்கிறார். சிவன் கோயில்களில் சிவபெருமானுக்கு முன்னே நந்தி இருப்பது போல இந்த சூரியனார் கோயிலில் குதிரை இருப்பது தனிச்சிறப்பு. பிரம்மனால் சாபம் பெற்ற நவகிரக நாயகர்கள் இந்த சூரியனார் கோயிலுக்கு வந்து தவம் செய்ய தொடங்கும் போது தங்களுக்கு ஏற்பட்ட சாப பிணியான கோல் நீங்க வேண்டும் என்பதற்காக விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார்களா? இதனால் அவர்களுக்கு கோல் தீர்த்த விநாயகர் என்று பெயர். சூரியனார் கோயில் பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் நாம் இந்த விநாயகரை பார்க்கலாம். சிவன் கோயில் சொத்துக்களை நிர்வகிக்கும் பொறுப்பில் இருப்பவர் சண்டிகேஸ்வரர். இவரை சண்டேஸ்வரர் என்றும் சொல்வார்கள். பல வகையான சண்டேஸ்வரர்கள் இருக்கிறார்கள். சூரியன் தேஜஸ்மயமாக இருப்பதால் இந்த ஆலயத்தில் தேஜஸ் சண்டர் என அழைக்கப்படுகிறார். இந்த சூரியனார் கோயிலில் பரீட்சத்து மகாராஜா வழிபட்டு பேறு பெற்றான் என்று வரலாறு கூறுகிறது. கிபி 12ஆம் நூற்றாண்டில் சோழ பெரு மன்னரான முதற் குலோத்துங்க சோழன் சூரிய தலத்தை கற்றளியாக மாற்றியமைத்து குலோத்துங்க சோழ மார்த்தாண்டயம் என பெயர் சூட்டினார். கும்பகோணம் அருகே உள்ள இந்த சூரியனார் திருக்கோயிலில் ஆடி கடைசி செவ்வாய், ஆவணி முதல் ஞாயிறு, புரட்டாசி நவராத்திரி, கார்த்திகை ஞாயிறு, கார்த்திகை சோமவாரம், தை அஷ்டமி தீர்த்தவாரி, ரத சப்தமி விழா, மாசி சிவராத்திரி, நவகிரக சந்தன காப்பு, குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி ஆகிய விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன.
நேயர்களே, அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள் பகுதியில் நவகிரகங்களுக்கான தனி கோயில் உள்ள தலம், சூரிய பகவானுக்குரிய ஆலயம், கோள் தீர்த்த விநாயகர், தேஜஸ் சண்டேசர் பற்றி தெரிந்து கொண்டோம். சூரியனாரை தேடிச் சென்று நாமும் வழிபட்டு புகழ், மங்களம், உடல் நலம், ஆட்சித்திறம், செல்வாக்கை பெறுவோம். அறிந்த தலங்கள் அறியாத தகவல்கள்.